அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒரு 4 மாத காலகட்டத்தில கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பார்த்தோம்னா, ஜூலையிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கான இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவுல 5.4% சரிஞ்சிருக்கு. இதே கடந்த ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப, கடந்த ஆண்டு 8.1% இருந்தது. இப்போ 5.4% குறைந்திருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு செய்தி தான் குடுத்திருக்காங்க. இதற்கான காரணங்கள பத்தி பெருசா விவரிக்கல. ஆனா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத பொதுவாகவே இந்த பொருளாதாரம் சார்ந்து பார்க்கிறப்ப, இந்திய பொருளாதாரத்துல அர்பன் டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. அந்த கொரோனா டைம்ஸ்ல இருந்த டிமாண்ட் இப்ப வந்து ஓரளவுக்கு ரெசீட் ஆயிருச்சு. புதுசா டிமாண்ட் அப்படிங்கிறது இன்னும் கிரியேட் ஆகாத காரணத்தினால தான் நமக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% குறைந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல எதிரதாக் காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக் கொள்ளவல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றுமில்லை. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். வரப்போவதை முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அறிவுடையவர்களுக்கு பார்த்தோம்னா நடுங்கும்படியாக துன்பங்கள் வருவதில்லை அப்படிங்கிறத சொல்றார். திருக்குறள் எண் 429 அதிகாரம் அறிவு உடைமை. மற்றபடி பார்த்தோம்னா இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ WHO படி டாக்டர் டு பேஷண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிறது WHO சொன்ன விகிதம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் 800 811 பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டாக்டர் அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. ஓகேங்களா? 1:1000 ரேஷியோ தான் WHO மேண்டேட்டட். ஆனா இந்தியா அதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல இருந்து. சரிங்களா? வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐநா அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025-26 ஆண்டுக்கான ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகியுள்ளது. ஓகேங்களா? அதாவது யூஎன் பீஸ் பில்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎன் பீஸ் பில்டிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிஷனோட உறுப்பினராக தான் இந்தியாவை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 31 உறுப்பு நாடுகள், அதுல இந்தியாவும் ஒரு நாடாக இணைந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதியை நிலைநாட்டும் படை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படைகளை வந்து இந்தியா நிறைய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, சைப்ரஸ், காங்கோ, ஜனநாயக காங்கோ அப்படிங்கிற அந்த நாடு, லெபனான், மத்திய கிழக்கு மற்றும் சொமாலியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை இந்தியா அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஒரு அமைப்போட முக்கியமான ஒரு நபராகவும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யுஎன் பீஸ் பில்டிங் கமிஷன்ல இந்தியா உறுப்பினராக ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.